பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 23 யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு தீவிரமாக எல்லாரும் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அதாவது பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்துருப்போம். அதில் ஒவ்வொரு நம்மளுடைய எம்பிஸ் எல்லாருமே கேள்விகள் எழுப்பினதையும் அவங்க எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா ஒன்று பாஸ் ஆன் பண்ணுறாங்க. இந்த பாஸ் ஆன் பண்ணுறதுல என்ன அப்படின்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது கிட்டத்தட்ட 33% பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, சரி அது 33% நல்ல விஷயம் தானே அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் ஏன் நமது தமிழக முதல்வர் அவர்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு இதை எதிர்த்து, இது ஒரு பிளாக் டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை அந்த மசோதாவுடைய நகல் அது தீயிட்டு கொளுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பண்ணார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு மசோதாவை இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ தான் நம்ம பாராளுமன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 543 சீட்டு இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டை அப்படியே கொஞ்சம் விரிவுபடுத்துகிறோம். அதுவும் இருக்குது இதில். அதை விரிவுபடுத்துகிறோம். விரிவுபடுத்துறதுனா எப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி 2011 சென்சஸ் கணக்குப்படி நாங்கள் அதை விரிவுபடுத்துகிறோம். விரிவுபடுத்தும் போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இவ்வளோ எம்பிஸ் கூடுதலாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பெண்களுக்கான இது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது என்னென்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. அதாவது பாராளுமன்றத்தில் எம்பிஸ்க்கு 33% ரிசர்வேஷன் ஃபார் விமன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒரு மசோதா இருக்குது. ஓகே, 2 விஷயம் இருக்குது. இந்த 2 மட்டும் தான் மெயின். ஓகே, இந்த 2ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, அந்த மசோதாவை சொல்லும் போதே இந்த மாதிரி நாங்கள் விரிவுபடுத்துகிறோம், விரிவுபடுத்திட்டு அதில் 33% நாங்கள் லேடிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே நாட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மக்கள் தொகை பெருகிடுச்சுப்பா, மக்கள் தொகை பெருகினதுனால இந்த மாதிரி எம்பி கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதா நல்லது அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கல. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தா நம்ம யாரோட கம்பேர் பண்ணிக்கலாம்? உத்தரப்பிரதேசம். ஓகே, உத்தரப்பிரதேசமும் நம்மளும் வச்சுக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் எம்பி சீட் மட்டும் கிட்டத்தட்ட 80 எம்பிக்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய ஸ்டேட், 80 இருக்காங்க. அதே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 39 இருக்காங்க. பாண்டிச்சேரியோட சேர்த்து ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 40 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்போது இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் ஈக்குவலாக 50% தர்றோம் அப்படிங்கிறாங்க. 50% எல்லாருக்கும் ஈக்குவல். எல்லாருக்கும் ஈக்குவல் 50% அப்படின்னோடனே எல்லோரும் உடனே கரெக்டாக தான் சொல்கிறார் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த 50%ங்கிறத சிம்பிளாக எடுத்தால் கூட 40ல் 50%னா என்ன? 20. ஸோ 40 ஒரு 20 60. ஒரு 59 அவங்க ஒரு மாதிரி ஃபைனலாக ஒன்று சொன்னாங்க இல்லையா, அது 60. அந்த பக்கம் 80ல் 50%னா என்ன? அது ஒரு 40. 80 + 40 120. ஸோ எங்கெங்கெல்லாம் எம்பிஸ் அதிகமாக இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் நார்த்தில் அவங்களுக்கு தேவையான இடமோ, அதாவது நம்ம ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசுக்கு எது தேவையான இடமோ அந்தந்த இடத்துலலாம் நிறைய எம்பிஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் படி 50% இன்க்ரீஸ் பண்ணாலும் இவ்வளோ தான் வரும். இதுதான் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய கேமிங் பிளே. ஆனால் அதில் ஒரு இந்த கண்கூட அரசியல் பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் பாலிடிக்ஸ் சார், பயங்கரமாக பண்ணிட்டாங்க அப்படின்வாங்கல்ல. அதை கண்கூட நான் பார்த்தேன். எப்படின்னா, இவ்வளோ நாள் விட்டுட்டு 2023 கூட அந்த மசோதா செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு 23 செய்யலை, 24 செய்யலை, 25 செய்யலை, 26ல் எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி இதை அப்படி தாக்கி, அந்த சமயத்தில் இதுக்கு நிறைய பேர்லாம் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி, அந்த சமயத்தில் பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு நாங்கள் தரங்குறோம், அதை போய் எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு போர்வையை கொண்டு இப்போ அதை ஃபைனலாக ஓட் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா 2/3 வரணும். அந்த 2/3 வர முடியல. அதே சமயத்தில் இவங்க நம்ம 40 எம்பிகள் அதை எஸ் நோ அப்படின்னு கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அவங்க தோற்று போயிட்டாங்க. மசோதா முழுசாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போது இதை பற்றி நமது எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, நமக்கு 7.18% தான் நம்மளுடைய பர்சன்டேஜ். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 7.23, 5.5 ஜாஸ்தியாக இருக்குது. இப்படிலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. நமக்கு பாருங்கள் எம்பிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இந்த பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து கருப்பு கொடி இது பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க, பேப்பர் எரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எம்பி கான்ஸ்டியூன்சியை
ஒரு கிட்டத்தட்ட 543 இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் தென்பகுதிக்கு, அதாவது நம்ம திராவிடியன் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இது எதுக்குமே பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 840 அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதில் டிவைடட் பை 2னா எவ்வளோ, 420 அப்படின்னு வச்சுக்கோங்க. 420 430 இருந்து ஆட்சி அமைச்சிடலாம். இந்த 420 430ம் தெற்கு பக்கம் சேர்க்காமலேயே உங்களை வடக்குலேயே பாதி வந்துடும். இதுதான் அவங்களுடைய மேஜர் ஐடியாலஜி. அதனால தான் இதை மாபெரும் ஒரு போராட்டம் செஞ்சு இதை இல்லை, இதை நிறுத்தி ஆகணும், இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது இன்னைக்கான பதில் கிடையாது. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கான பதிலோ இன்னைக்கான தீர்வு கிடையாது. அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற ஒரு நல்ல விஷயம். அது நம்மளை பேஸ் பண்ணி இருக்கணும். நம்மளை ஒரு தடவையாவது கேட்கணும். இந்த ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள், நல்ல டெசிஷன் மேக்கர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, இது பாதி பேருக்கு தெரில. இது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு இதுவாக இருக்குது, இதை தடுத்துட்டாங்க. ஏன் தடுத்தாங்கன்னா, இது நம் நாட்டுக்கு நல்லது இல்லை. இங்கே அடிக்கடி நான் யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஏன் ஒரு பாஜக அரசு பார்க்கும்போது எனக்கு ஏன் அது பிடிக்க மாட்டேங்குது, ஏன் அது எனக்கு ஒப்ப மாட்டேங்குது, ஏன் அவங்க பேசினா நமக்கு கடுப்பாக இருக்குது, ஏன் அவங்க அதிமுக கூட்டணி வைக்கும்போது அடடா இது என்ன மதசார்பற்ற கூட்டணிங்கிறாங்க, ஆனால் இதெல்லாமே ஒரு மதவாத கட்சி தானே அவங்க அப்படின்னு ஏன் தோணுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. மோடி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பிரச்சாரத்தில் பேசும்பொழுது பெண்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையை தடுத்து நிறுத்திட்டாங்க திமுக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தெரியாதவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் தெரியப்படுத்துகிறேன். நீதி கட்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த ஆரிஜின் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட்டில். ஸோ நீதி கட்சி முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கான ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி பெற்றுத்தராங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பெண்களுக்கு ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி பெற்றுத்தராங்க. இதான் நீதி கட்சி செஞ்சது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமையில், அதாவது பொதுவாக பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் வச்சுருக்கிற பெரிய ஜமீன் பரம்பரைகளில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுக்கு சொத்து போகும், பெண்களுக்கு அந்த சொத்து கிடையாது, சொத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பகுதி வேணால் எழுதி வைக்கலாம், அந்த ஆண் விருப்பப்பட்டு எழுதி வைக்கலாம், இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு திரு கலைஞர் அவர்கள் அதை என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கும் சம உரிமை உண்டு, அவங்களுக்கும் சொத்தில் சரிபாதி உண்டுங்கிறத சொன்னது அவர் தான். அதற்கு பிறகு இந்த 33% இடஒதுக்கீடு அது சொன்னது. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது யாருமே பண்ணதில்லை. இப்படி பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு எல்லா வகையும் இந்த அரசு செஞ்சது. அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எதாவது நல்லது செய்யலைன்னா யாரோ ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து நான் உனக்கு அப்பா அம்மா மாதிரி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா, என்னை எல்லோரும் தடுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? நமக்கு ஃபேமிலிக்குள்ளே நிறைய சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், அவர் என்ன பிடிக்கலன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுமா? அப்படி தான் இருந்தது அன்றைக்கி மோடி பேசினது. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறேன். என்னன்னா, இந்த கடவுள் நம்பிக்கை சமீப காலமாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா தொலைக்காட்சி சீரியல்லையும் பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, இதுக்காக நம்ம அக்னி செடி தூக்கணுங்கிறது, இதை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, சாமி நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமிச்சிட்டே இருக்காங்க. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லை, நாங்கள் சாமி கும்பிட்றதுலையே நாங்கள் சிவனுக்கும் கும்பிட்டு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதே மாதிரி பார்வதியான அம்மனுக்கும் கும்பிட்டு நாங்கள் ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் நடத்திருக்கோம். இப்போ கரூர் மாரியம்மன் திருவிழா எடுத்துக்கிட்டோம்னா, அதுதான் ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் திருவிழா, பெரிய திருவிழா. அதுவும் இந்த ஊரில் தான், திராவிடியன் ஸ்டேட்டில் மட்டும்தான் பெண் தெய்வத்துக்கான அந்த ஒரு வழிபாடு ஜாஸ்தி. வெஸ்ட் பெங்காலில் ஜாஸ்தி. அதே நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா, நீங்கள் ராமர் கோயில் போனீங்கன்னா எங்கே சீதைக்கு கோயில் இருக்கான்னா கிடையாது. அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு கோயில், ராமருக்கு கோயில், அனுமார் கோயில் இப்படி தான் இருக்கும். பை நேச்சுரலாகவே தென் இந்தியாவில் பெண்களை எப்பவுமே ரொம்ப மதிப்பாங்க. அந்த பெண்களுக்கான சரிபாதி பங்குங்கிறது எப்பவுமே உண்டு. இதை என்னவோ புதுசாக ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து
உங்களுக்கெல்லாம் செய்யலான்றேன். இன்னைக்கு பார்த்தா மன்னிப்பு கேட்குறாருங்க. ஆல் த மதர்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறாரு. ஏன்னா யோசித்தேன், நீங்கள் எந்த தப்புமே செய்யலையே, எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா, உங்களுக்கெல்லாம் செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் செய்ய முடியல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, சில பேர் வந்து பெண்களுக்கு செய்கிற, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன தோணும்னா, அடடா பெண்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தடுத்துட்டாரே அப்படி தான் தோணும். ஆனால் அதான் இல்லை. இங்கே ஆல்ரெடி வந்து பெண்களுக்கான எல்லா விதமான சலுகைகளும் இருக்குது. அதுலேயும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு இலவச பேருந்திலிருந்து, பெண்களுக்கான ஊக்கத்தொகையிலிருந்து, மகளிருக்கான ஊக்கத்தொகையிலிருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதை மாடலாக வச்சு நம்ம இந்தியாவில் உள்ள பல ஸ்டேட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு பட்ஜெட் மீட்டிங்கில் நார்த் இந்தியாவில் ஒரு சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி மந்த்லி 2000 rupees நாங்கள் தருவோம். எப்படி இந்த ஐடியா திராவிட மாடல்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் திராவிட மாடல்னு ஒன்று சொல்கிறோம்ல, ஒய் இட் இஸ் நோன் அஸ் அ மாடல், பிகாஸ் த அதர் ஸ்டேட் எல்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நேச்சுரலாக இப்போ நடந்துகிட்ருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு கடவுள் மீது பக்தி உண்டு, பக்தி இல்லை அப்படிங்கிற இரு பிரிவினரும் இந்த தமிழ்நாட்டில் உண்டு. அதாவது ஆத்திகம் நாத்திகம் ரெண்டுமே உண்டு. ஆனால் இங்கே அதுக்காக வந்து சாமி கும்பிட்றத எந்த ஒரு நாத்திகனும் போய் தடுக்கிறது இல்லை. அது எங்களுக்கு விருப்பம் இல்லை சார், நீங்கள் கும்பிட்டுக்கங்கிறாங்க. அந்த அளவுக்கு டீசெண்டான டிக்னிஃபைடான பீப்புள் இங்கே. நம்ம ஊரில் நடக்காத அழகர் ஆற்றுல இறங்காத ஃபங்க்ஷனாக திருப்பதியில் நடக்குது, ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் நடக்குது, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை வேறு எங்கேயாவது உண்டா? சபரிமலையில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழா எங்கேயாவது உண்டா? மலைக்கு போகிறது மாதிரி. அம்மன் கோயிலில் அங்கங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் போல், கும்பாபிஷேகம் போல் ஏதாவது உண்டா? இது எல்லாம் இங்கே தான் நல்லா நடக்குது. இந்தியாவிலேயே ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஆனால் இதையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்கெல்லாம் அதுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை முதல்ல எழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒன்று அப்படிங்கிறப்ப அதிமுக நேராக போயிட்டு பிஜேபியோட சேர்ந்தாங்க. பிஜேபியோட சேர்ந்தோடனே சொன்னேன், இனிமே அவங்க திராவிட கட்சி இல்லை. அதான் உண்மை. ஏன்னா திராவிட கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு, இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி தான் அதிமுக வருது. அப்புறம் நீங்கள் அடுத்து வர எந்த கட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது இன்றைக்கி நேற்று கிடையாது. எங்களுக்கு வந்து இவங்க தீய சக்தி, இவங்க தூய சக்தின்னு ஒருத்தர் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இன்றைக்கி நேற்று கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க சரியில்லை நாங்களாம் இப்படியே சொல்லி தான் அதிமுக வந்தது, பாட்டாளி கட்சி வந்தது, நாம் தமிழர் கட்சி வந்தது, இன்றைக்கி தாவேகா வந்திருக்கு. எல்லாருமே அதை சொல்லி தான் வராங்க. அது ரொம்ப அழகாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் எங்களை எதிர்த்து தான் கட்சிகள் உருவாகின்றன. கட்சிகள் உருவானா யாரை எதிர்க்க முடியும்? இவங்களாம் எதிர்க்க முடியும். அப்போ நிலையான கட்சி இதுதான். இதில் எனக்கு என்னென்னா, இன்றைக்கி நிறைய நமக்கு வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுறதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் யார் ஒருவர் இந்த மண்ணை காக்கிறாரோ, யார் ஒருவர் இந்த திராவிடத்தை காக்கிறாரோ, அவரை நாம் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா தமிழர்களை, தமிழ்நாட்டை டோட்டலாக அழிச்சிருவாங்க. இது நடக்கும். நான் என்ன கேட்குறேன், மும்மொழி கொள்கையை அறிவித்தப்போ வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதுக்காக 2500 கோடி ரூபா அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை கொடுக்காம விட்டாங்களே, அவங்களா தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாங்க? கல்விக்காக ஒரு விஷயத்தை தடை செய்தார்களே, அவங்க நல்ல விஷயத்தை செய்வாங்களா? அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதை செஞ்சுருவாங்களா? எனக்கு அப்படி தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்னது எல்லாமே ஃபேக்டான, நடைமுறையில் நான் பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். இப்போ நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, அப்படி சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து அப்படி ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, இவங்க நார்த்துலேருந்து வந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஒன்றிய பாஜக அரசும் அதிமுக அரசும் இப்படி பண்ணிட்டாங்க. இதில் ஒவ்வொன்றும் நடக்க தேர்தல் நெருங்க நகைச்சுவையாக மாறிக்கிட்டே இருக்குது.